إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. اتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, உலமாக்களே, கல்வி பணியிலே சலஃபுகளின் பங்களிப்பு நமது நிலையும் ஒரு ஒப்பீட்டாய்வு என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். முதலாவதாக, நாங்கள் கல்வி சேவை என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் எல்லோரும் அறிந்து தெரிந்து வைத்திருக்கின்றோம். இருந்தாலும் ஒரு சுருக்கமான ஒரு ஞாபகமூட்டலை செய்வது பிரயோசனமாக இருக்கும் என நினைக்கின்றேன். இந்த வகையிலே கல்வி சேவை என்று சொன்னால் இங்கு நாங்கள் நாடக்கூடியது மார்க்க கல்வி. மார்க்க கல்விக்காக நாங்கள் செய்யக்கூடிய சேவையை பற்றித்தான் நாங்கள் இங்கு பேச இருக்கின்றோம். மார்க்க கல்வியை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், ஒரு மார்க்க கல்வியை தேடுவதும் அதனை கற்பிப்பதும் அதற்காக வேண்டி பாடுபடுவது, அதற்கான சேவைகளில் ஈடுபடுவது என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பாக்கியம், மிகச்சிறந்த ஒரு பாக்கியம். அதனால்தான் அல் உலமா வரசத்துல் அம்பியா. அப்படி என்றால் இந்த கல்வி, மார்க்க கல்வி என்பது நபிமார்களின் அனந்தர சொத்து. நபிமார்கள் இந்த உலகத்துக்கு விட்டு சென்ற அனந்தர சொத்து, வகையின் ஒரு பகுதி. வகையின் ஒரு பகுதி தான் இந்த மார்க்க கல்வி என்பது. ஏனைய கல்விகளை போன்றதல்ல, மாற்றமாக இது ஒரு புனிதமான ஒரு கல்வி. அந்த கல்வியை தேடுவது, அதனை கற்பிப்பது, அதற்காக வேண்டி பாடுபடுவது அனைத்துமே இபாதத். அது ஒரு தனி இபாதத். ஏனைய கல்விகள் அவை தனியான ஒரு இபாதத் இல்லை. மாற்றமாக எப்பொழுது அதன் மூலமாக நாங்கள் நல்ல ஒரு எண்ணத்தை வைப்போமோ, நல்ல எண்ணத்தை வைத்தால் அது இபாதத்தாக மாறும். இல்லாவிட்டால் ஒரு சாதாரண ஒரு செயற்பாடாகத்தான் அது அமையும். உண்ணுவது, குடிப்பது, உறங்குவது, தொழில் செய்வது, குடும்பம் நடத்துவது, இவைகள் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய காரியங்கள். அவற்றுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் எங்களுடைய நீயத்தை நாங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் மார்க்க கல்வியை பொறுத்தவரையிலே அது இயல்பிலேயே தன்னிலேயே ஒரு தனி இபாதத். அதனை வேறு நோக்கங்களுக்காக அல்லது அல்லாஹ் இக்லாஸ் இல்லாமல் நாங்கள் செய்தால் அது ஒரு பெரும் பாவம், பெரும் ஒரு பாவமாக மாறிவிடுகின்றது. அதனால்தான் மறுமை நாளையிலே நரகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பக்கூடிய 3 கூட்டங்களில் ஆரம்பமாக நரகத்துக்கு செல்லக்கூடிய 3 கூட்டங்கள் ஒருவர் யார்? மார்க்க கல்வியை கற்றவர். மார்க்க கல்வியை கற்றவர். வைத்தியத்துறையோ அல்லது விஞ்ஞானத்துறையோ அல்லது வேறு வேறு துறைகளையோ கற்றவர்கள். அவர்கள் உலக நோக்கத்துக்காக சம்பாதிக்க வேண்டும், வசதியாக வாழ வேண்டும், பேரையும் புகழையும் பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அவற்றை கற்றால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட மாட்டாது, நன்மை கிடைக்க மாட்டாது. ஆனால் அதை போல தண்டனையும் கிடையாது. மார்க்க கல்வி அப்படி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மன் தஅல்லம இல்மன் மிம்மா யுப்தகா வஜ்ஹுல்லாஹ். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி கற்க வேண்டிய கல்வியை யாராவது மக்களோடு விவாதம் செய்வதற்காக, மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக கற்றால் அவர் சூனத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இந்த மார்க்க கல்வி என்பது ஒரு இபாதத். ஒரு இபாதத் என்பது அதற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அது மாத்திரமல்ல, நிறைய சகோதரிகள் இந்த மார்க்க கல்வியை கற்பதை ஒரு இபாதத் என்ற ஒரு உணர்விலே இல்லாமல் அது ஒரு ஒரு சுமையாக அதனை கருதுகிறார்கள். உதாரணமாக நாங்கள் பார்ப்போம், ஒரு மனிதர் 1 மணி நேரம்
திக்ர் செய்தால் அல்லது அல் குர்ஆனை ஓதினால் அல்லது நின்று வணங்கி தொழுகையில் நின்று வணங்கினால் அது ஒரு பெரிய ஒரு சாதனையாக நாங்கள் நினைப்போம். பெரிய ஒரு இபாதத்தை செய்துவிட்டோம், வணக்கத்தை செய்துவிட்டோம் என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் அதே அதே விடயத்தை அதே ஒரு மணி நேரத்தை நாங்கள் கல்வியை கற்பதிலோ மார்க்க கல்வியை கற்பதிலோ அல்லது கற்பிப்பதிலோ நாங்கள் செலவழித்தால் அது ஒரு வீணாகி போன நேரமாக நிறைய பேர் நினைக்கிறார்கள். உதாரணமாக நாங்கள் மார்க்க கல்வியை கற்கும் பொழுதோ அல்லது மார்க்க கல்விக்கு சேவைகளை நாங்கள் செய்யும் பொழுதோ ஏதாவது சில தடைகள், சிக்கல்கள் அல்லது ஒரு கஷ்டமான ஒரு மசாலா எங்களுக்கு வருகிறது. எங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விடயம் வருகிறது. அதற்காக வேண்டி பலரிடத்திலே கேள்வி கேட்கிறோம், பல புத்தகங்களை படிக்கின்றோம், பல ஆய்வுகளை நாங்கள் செய்கின்றோம். எங்களுக்கு இந்த நேரத்தில் ஷைத்தான் ஒரு எண்ணத்தை உண்டாக்குவார். இந்த ஒரு சிறு விடயத்துக்காக நான் இவ்வளவு நேரத்தை செலவழித்து விட்டேனே, வீணாக்கி விட்டேனே என்ற ஒரு எண்ணத்தை ஷைத்தான் உருவாக்குவார். இல்லை, நாங்கள் தனியாக தொழுவதற்கும் நோன்பு பிடிப்பதற்கும் அல்லது திக்ர் செய்வதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் செலவழிக்கும் நேரத்தை விட கல்விக்காக செலவழிக்கக்கூடிய நேரத்துக்குரிய நன்மை அதிகமானது. அதற்காக செலவழிக்கக்கூடிய நேரத்தினுடைய நன்மை அதிகமானது. அதுவும் குறிப்பாக மற்றவர்களுக்கு கற்பிப்பதற்காக நாங்கள் நேரத்தை செலவழித்தால் இஸ்லாசோடு நன்மையை நாடி நாங்கள் நேரத்தை செலவழித்தால் அது எங்களுக்கு அதனுடைய ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு நன்மையாக பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த மார்க்க கல்விக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இவ்வளவு நன்மைகளை உள்ளடக்கிய ஒரு விடயம் உலகத்திலே ஆக பெரிய படைப்பிலிருந்து ஆக சிறிய படைப்பு வரைக்கும் ஆக சிறந்த படைப்பு வரைக்கும் இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பவர்களுக்காக மார்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களுக்காக துவா செய்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மலக்குமார்கள் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். கடலில் உள்ள மீன் உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய படைப்பு மீன் தான். எனவே மீன்கள் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகின்றன. சிற்றெரும்புகள் அவைகளும் தமது இருப்பிடங்களில் இருந்தவாறு அவர்களுக்காக வேண்டி துவா செய்கின்றது என்று நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். எனவே மிகச்சிறிய படைப்பு, மிகப்பெரிய படைப்பு, மிகச்சிறந்த படைப்பு இன்று எல்லோருமே கல்வியை தேடக்கூடியவர்களுக்கு கல்வியை கற்பிப்பவர்களுக்காக வேண்டி துவா செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா யார் இந்த கல்வியினுடைய பாதையில செல்கிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தின் வாசலை சுவனத்தினுடைய பாதையை இலகுவாக்கி கொடுக்கின்றார் என்று பல சிறப்புகளை நாங்கள் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். மாதிரி ஆகப்பெரிய ஒரு சிறப்பு, முக்கியமான ஒரு சிறப்பு தான் ஒரு சதக்கா ஜாரியா. இந்த பயனுள்ள கல்வி என்பது ஒரு சதக்கா ஜாரியா. நாங்கள் மரணித்ததற்கு பின்னாலும் நாங்கள் நாங்கள் கஷ்டப்படாமலே எங்களுக்கு நன்மைகளை அள்ளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அமல்தான், ஒரு செயல்தான் இந்த கல்வி, மார்க்க கல்வி. உதாரணமாக நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நாங்கள் ஒருவருக்கு கற்பித்தால், சூரா ஃபாத்தியாவை ஓதுவதற்கு ஒருவருக்கு நாங்கள் கற்பித்தால் அதனுடைய சிறப்பு என்ன? ஆம், அவர் அந்த சூறாவை ஓதி தொழுகும் காலமெல்லாம் எங்களுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கும். அவர் உதாரணமாக சாதாரணமாக பள்ளிக்கூடங்கள், அதாவது பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடிய இமாம்கள், அதே போல மதரசாக்களிலே உள்ள ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு நாங்கள் சூரா ஒரு ஃபாத்தியாவை கற்றுக் கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கல்வியை எங்களுடைய மாணவர்கள் அத்தோடு சுருக்கிக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இன்னும் எத்தனையோ பேருக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அவர்கள் இன்னும் எத்தனையோ பேருக்கு கற்றுக் கொடுத்து அது அப்படி வாழையடி வாழையாக அப்படியே கியாமத் நாள் வரைக்கும் சென்று கொண்டேதான் இருக்க போகிறது. எனவே நாங்கள் கற்றுக் கொடுத்த அந்த சூரத்துல் ஃபாத்திஹா அதனுடைய நன்மை எங்களுக்கு இந்த உலகம் இருக்கும் காலம் வரைக்கும் அது வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சிந்தித்து பாருங்கள். எங்களால் எங்களுடைய முழு வாழ்நாளையும் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே கழித்தாலும் கூட அந்த நன்மைகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இப்படி ஒரு சேவையை செய்வதன் மூலமாக நாங்கள் அதனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். கல்வி பணி என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல என்பதை உணர்த்துவதற்கு நான் சொன்ன அந்த ஆதாரங்களும் சில உதாரணங்களும் எங்களுக்கு போதுமானவை என்று நான் நினைக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த சிறப்புகளை உணர்ந்ததன் காரணமாகத்தான் எங்களுடைய சலப்புகள் ஆரம்ப கால நபிமார்கள் முதல் அதற்கு பின்னால் வந்த ரசூலுல்லாஹ்வுக்கு பின் வந்த சஹாபாக்கள், அதற்கு பின்னால் வந்த தாபியீன்கள், நல்லறிஞர்கள் எல்லோரும் இதனை ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதி செயற்பட்டிருக்கிறார்கள். நபிமார்களை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தெரியும். அதற்கு பெரிய ஒரு உதாரணம்
கல்விக்காக வேண்டி பெரிய ஒரு தியாகத்தை செய்த ஒரு நபியை சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது செக் பாக்ஸ்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. செக் பாக்ஸ்ல கல்விக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு பிரயத்தனம் மேற்கொண்ட பெரிய தியாகங்களை செய்த ஒரு நபி யாரு? மாஷா அல்லாஹ். ஆம், மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறார், உங்களை விட உங்களுக்கு தெரியாத கல்வியை உடைய மக்களும் இந்த உலகத்திலே பூமியிலே வாழ்கிறார்கள் என்று சொன்னவுடன், அது யார் எவர் என்று அவர்கள் விசாரித்து அவரை சென்று நான் அவரிடத்திலே நான் கற்க வேண்டும், அவருடைய மாணவனாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்து அவர்கள் அதற்காக வேண்டி மிக நீண்ட பிரயாணம் செய்து ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சென்றடைகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய அந்த பயணத்திலே நாங்கள் ஒரு மாணவனாக கற்க வேண்டிய பல விடயங்களும், ஒரு ஆசிரியராக நாங்கள் கற்க வேண்டிய பல விடயங்களும் அதிலே காணப்படுகின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கல்வியினுடைய பெருமதியை உணர்ந்ததன் காரணமாகத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆம், அவரை சந்திப்பதற்கு செல்கிறார்கள். இல்லாவிட்டால் அவர்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவையில்லை. அவர்கள் அல்லாஹ்வின் மூலமாக வஹி அறிவிக்கப்படக்கூடியவர்கள், நபிமார்கள் மிகச் சிறந்த நபிமார்கள் ஒருவர். எனவே அவரை விட தகுதி குறைந்த ஒருவரிடத்தில் சென்று கற்க வேண்டிய ஏதாவது தேவை இருக்கிறதா? இல்லை. இருந்தாலும் அந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்திருந்ததன் காரணமாக தன்னை ஒரு சாதாரண ஒரு மாணவனாக, பனூ இஸ்ரவேலர்களையே வழிநடத்தக்கூடிய தலைவராக இருந்த ஒருவர் ஒரு சாதாரண மாணவனாக மாறி அவர் சொல்வதற்கெல்லாம் அடிபணிந்து அவரிடத்தில் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்ற நிபந்தனைகளுக்கெல்லாம் உட்பட்டு எவ்வளவு தனக்கு ஒரு பணிவை வரவழைத்துக் கொண்டு அவர்களுக்கு அந்த கல்விக்காக வேண்டிய ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் இந்த கல்விக்காக மிகப்பெரிய சிரமங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், சில சஹாபாக்கள் ஒரு ஹதீஸை கற்பதற்காக, ஒரு ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக வேண்டி பல நீண்ட தூரங்கள் அவர்கள் பிரயாணம் செய்திருக்கிறார்கள். ஜாபிர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை சரிபார்ப்பதற்காக வேண்டி மதீனாவிலே இருந்து சிரியா வரை ஒரு மாத காலம் பிரயாணம் செய்து செல்கிறார்கள். செய்து ஒரு மாத காலம் பிரயாணம் செய்து போய் அந்த குறிப்பிட்ட நபரிடத்தில் இருந்து அந்த ஹதீஸை படித்துக் கொள்கிறார்கள். படித்துக்கொண்டு உடனடியாக திரும்பி வருகிறார்கள். பாருங்கள், ஒரு ஹதீஸை படித்துவிட்டு வந்து ஒரு மாதம் பயணம் செய்து வந்து விட்டோம், ஒரு ஓய்வு எடுப்போம், அல்லது இன்னும் எனது வியாபார வேலைகளை, வேறு நண்பர்களை சந்திப்போம், குடும்பத்தினர்களை சந்திப்போம் என்று எந்த விதமான வேறு வேலைகளுமே அவர்களுக்கு இருக்கவில்லை. ஒரே ஒரு ஹதீஸை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி ஒரு மாத காலம் அவர்கள் பிரயாணம் செய்து செல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சிறு தகவலாக இருந்தாலும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் ஹதீஸுக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம், அதுக்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகத்தை நாங்கள் இதன் மூலமாக கொண்டு கொள்வோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்களிடத்திலே கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவர்களுடைய வீட்டு வாசலிலே அவர்கள் வெளியே வரும் வரைக்கும் காத்து கிடப்பார்கள். அந்த ஆசிரியருக்கு நாங்கள் சிரமம் கொடுக்க கூடாது என்பதற்காக அவர் வெளியே வரும் வரைக்கும், இவர் தட்டியிருந்தால் அவர்கள் திறந்து அவரை உள்ளே வரவழைத்து அவருக்கு பெரிய மரியாதை எல்லாம் செய்து கற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். இருந்தாலும் அந்த ஆசிரியருடைய கண்ணியத்தை பேண வேண்டும், கல்விக்குரிய மகத்துவத்தை, அந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு மணலிலும் வெயிலிலும் அவர்கள் கூட்டிலும் வெளியிலே அப்படியே வாசலிலே இருந்து கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது அந்த ஆசிரியர் வந்து, ஏன் என்னை கூப்பிடவில்லை, கூப்பிட்டு இருந்தால் நான் வந்திருப்பேனே என்று அவர்கள் கடிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இப்படி மிகச் சிரமப்பட்டு அவர்கள் கல்வியை கற்றதன் காரணமாகத்தான் ஹபருல் உம்மா, இந்த சமுதாயத்தின் கல்வி கடல் என்பதாக அவர்கள் புகழப்பட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தன்னை தாழ்த்தி கொண்டு மிகப்பெரிய சிரமத்துக்கு மத்தியிலே கல்வியை கற்றுக்கொண்ட அதனுடைய விளைவைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். அடுத்ததாக அபூ ஹாத்திம் ராஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர் இந்த ஹதீஸ்களை கற்பதற்காக வேண்டி முழு இஸ்லாமிய நாடுகளுக்கும் நடந்தே 5000 கிலோமீட்டர்களுக்கு மேலால் நடந்து மாத்திரம் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் வாகனத்திலே சென்றது வேறு, வாகனத்தில் சென்று கற்றது அது வேறு. அது இல்லாமல் நடந்து மாத்திரம் 5000 கிலோமீட்டர்கள் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள் கல்வியை தேடி. எனவே கல்வி என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே போல அதனை நாங்கள் கற்றுக்கொண்டு அதனை சரியான முறையிலே புரிந்து எம்மை அறிவாளிகளாக நாங்கள் ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி மிகப்பெரிய பிரயத்தனங்களை நாங்கள் செய்ய வேண்டும், முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும், தியாகங்களை நாங்கள் செய்ய வேண்டும். இப்பொழுதுதான் அந்த கல்வி எங்களுக்கு வந்து சேரும். அதனால் தான் அறிஞர்கள் சொல்வார்கள், கல்வி என்பது உன்னை முழுமையாக அதற்கு நீ ஒப்படைத்தால் தான் அது உனக்கு அதன் ஒரு சிறு பகுதியையாவது தரும். லா யுஸ்ததாஉல் இல்மு பிராஹத்தில் ஜிஸ்ம். இப்னு அபீ கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், கல்வி என்பது ஓய்வாக இருந்து பெற முடியுமான ஒரு விடயம் அல்ல. ஓய்வாக இருந்து எங்களுடைய அனைத்து விதமான சுகபோகங்களையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு தேவையான அளவுக்கு கண் நிறைய தூங்கி வயிறு நிறைய சாப்பிட்டு நாங்கள் என்ன செய்ய முடியாது. இந்த கல்வியை நாங்கள் ஒரு நாளும் பெற முடியாது. தியாகங்கள் அவசியம், சிரமங்களை நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த அறிஞர்களுடைய இந்த சேவைகளை பார்க்கும் பொழுது எங்களால் புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் இந்த அறிஞர்களுடைய சலஃபுகளுடைய தியாகங்கள், அறிஞர்களுடைய தியாகம் அறிவை நாங்கள் மெச்சுகின்றோம். அவருடைய அறிவு தரத்தை, அவருடைய ஆழமான அறிவை, அவர்களுடைய இவ்வளவு பெரும் பெரும் நூட்களை எல்லாம் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் மலைத்து போகிறோம். இவைகள் எல்லாம் சாதாரணமாக உருவாகியதா என்று கேட்டால் இல்லை. அவர்கள் அதற்காக தன்னை அர்ப்பணித்ததன் காரணமாகத்தான் அவர்களால் என்ன செய்ய முடிந்தது, இந்த அளவுக்கு அறிவை அவர்களால் பெற முடிந்தது, மக்களுக்கு சேவை செய்ய முடிந்தது, மக்களுக்கு சேவை செய்ய முடிந்தது. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற அந்த ஃபித்னாவிலே அவர்களுக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தார்கள். வீட்டிலே அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். யாரையும் சந்திக்க முடியாது. யாருக்கும் சந்திக்க முடியாது என்றால் மார்க்க கல்வியை யாருக்கும் ஒரு ஆள் போதிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தார்கள். நீங்கள் யாருக்கும் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க கூடாது. இப்பொழுது இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சந்திப்பதற்காக மிக தூர பிரதேசம் தூனுஸிலே இருந்து, தூனுஸ் பகுதியில இருந்து, இந்த மொரோக்கோ, அந்த அல்ஜீரியா அந்த பகுதியில இருந்து கூஃபாவை நோக்கி வக்கீ இப்னு மக்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர் வருகிறார். அவர் வந்து பார்க்கிறார். இந்த காலத்தை போல அந்த காலத்துல டெக்னாலஜி வளர்ச்சி எதுவும் கிடையாது, மீடியாக்கள். இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு நிகழ்ந்த இந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. எனவே அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், நிலைமை அவரை சந்திக்க முடியாது, மார்க்கத்தை கற்பதற்கு அவரை சென்றடைய முடியாது. அப்பொழுது என்ன செய்கிறார் அவரு, வந்த பயணத்திலே வந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் இப்படியாவது என்று அவர்கள் முயற்சித்து என்ன செய்கிறார்கள், அவர்கள் பிச்சைக்கார வேடம் பூண்டு என்ன செய்கிறார்கள், பிச்சைக்கார வேடம் பூண்டு இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வீட்டுக்கு பிச்சை கேட்க செல்வது போல சென்று அவரிடத்திலே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்கள் எந்த அளவுக்கு தம்மை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நாங்கள் கற்பனை கூட செய்து பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே இன்று நிறைய பேர் என்ன பல காரணங்களை நாங்கள் சொல்கிறோம். அந்த தடை, இந்த தடை, நேரமில்லை, வாய்ப்பில்லை என்று பல 1000 காரணங்களை சொல்கிறோம். கல்வியை கற்காமல் இருப்பதற்கும் அல்லது அதற்கு சரியான முறையில் எங்களால் சேவை செய்யாமல் இருப்பதற்கும் பல காரணங்களை நாங்கள் கூறுகின்றோம். எவ்வளவு காரணங்களும் கூற முடியும். ஆனால் பாருங்கள், சலஃபுகள் வந்து எவ்வளவு எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள். அதன் மூலமாகத்தான் எங்களுக்கு இந்த கல்வி எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறது. இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 500க்கும் மேற்பட்ட நூல்களை தொகுத்தவர்கள்.
500க்கும் மேற்பட்ட நூல்களை தொகுத்தார்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லா அவர்கள் அவர்கள் இவர்கள் சலஃப் உடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், முன் சென்ற அறிஞர்கள் என்ற அடிப்படையில் நான் உதாரணமாக சொல்கிறேன். அவர்கள் செய்த சேவைகளை, கல்வி சேவைகள். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லா அவர்கள் முவத்தா நூல் இருக்கிறது அல்லவா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா, அதனை 6 மணி நேரத்தில் வாசித்து முடித்து விட்டார்கள். சஹீ முஸ்லிமை வெறும் 3 நாட்களில் வாசித்து அவர்கள் சாதனை செய்திருக்கிறார்கள். இப்படி பல உதாரணங்கள் எங்களுக்கு சொல்லலாம். சில அறிஞர்கள் இமாம் ஷாஃபியுடைய ரிசாலா என்ற நூலை 500 தடவைகள் வாசித்திருக்கிறார்கள். 500 தடவை வாசித்திருக்கிறார்கள். இப்படி அவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அவர்கள் ஒரு நாளை, ஒரு இரவிலே பல தடவைகள் அவர்களுக்கு ஒவ்வொரு விடயங்களும் ஹதீஸ்களிலே ஒவ்வொரு விடயங்களும் ஞாபகம் வர 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 அவர்கள் எழுந்து என்ன செய்வார்கள், விளக்கை பற்ற வைத்து அவர்கள் ஹதீஸ்களை பதிவார்கள். பல தடவைகள், ஒரே இரவிலே பல தடவைகள் அடிக்கடி எழுந்து எழுந்து அவர்கள் கல்விக்காக வேண்டி பெரும் தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அவர்கள் செல்லாத நாடுகளே இல்லை என்ற அளவுக்கு பல காலங்கள் சென்றிருக்க, பல பயணங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஹதீஸை புகாரியிலே பதியும் பொழுதும் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டுத்தான் அதனை பதிவு செய்தார்கள். இப்படி கல்விக்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல என்பதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே அப்படி அவர்கள் செய்த அந்த தியாகத்தின் காரணமாகத்தான் எங்கள் வரைக்கும் இந்த கல்வி வந்து சேர்ந்திருக்கிறது. எங்கள் வரைக்கும் அந்த கல்வி தூய்மையாக வந்து சேர்ந்திருக்கிறது. அவர்களுடைய அந்த தியாகங்கள் இல்லாவிட்டால் எப்பொழுதோ எங்களை விட்டும் இந்த இஸ்லாமிய கல்விகள் எல்லாம் இல்லாமல் சென்றிருக்கும். அல்லாஹ் தஆலா அப்படி நடக்க விடாமல் இந்த சலஃப் அறிஞர்கள் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வியை பாதுகாத்து தந்திருக்கின்றார். எனவே இப்படி நாங்கள் முன் சென்ற மக்களுடைய இந்த தியாகங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை அது தருகின்றது. இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், சைதுல் காதிர் என்ற நூலிலே முன்னோர்களின் வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் கவனிப்பதும் அதனை ஆய்வு செய்வதும் எங்களுக்கு அவர்களோடு ஒரு மிக நெருக்கமான ஒரு தொடர்பை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. அவர்கள் எங்களுடைய வழிகாட்டியாக அது மாற்றி விடுகின்றது. அவருடைய வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். வெறுமனை பெயர்களை மாத்திரம் தெரிந்து வைத்திருப்பதன் மூலமாக எங்களுக்கு அவர்கள் மூலமாக பயனடைய முடியாது. மாற்றமாக அவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் கட்டாயம் நாங்கள் படிக்க வேண்டும். சியர் ஆலாமின் நுபலா போன்ற நூல்களிலே அந்த அறிஞர்களுடைய தியாகங்கள் வரலாறுகளை நாங்கள் பார்க்க முடியும். எங்களுக்கு சில வேளை நாங்கள் மார்க்க சேவையில ஈடுபடக்கூடிய நேரத்திலே சோம்பல் ஏற்படும். ஷைத்தான் எங்களுக்கு சோம்பலை ஏற்படுத்துவார். எனவே நாங்கள் அந்த நேரத்திலே முன் சென்ற அறிஞர்களுடைய அந்த தியாகங்களை நாங்கள் படிக்கக்கூடிய நேரத்திலே எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சோம்பல் விலகிவிடும், பலவீனம் இல்லாமல் சென்றுவிடும். எங்களுக்கு ஒரு வெட்கம் ஏற்படும். சில நேரம் நாங்கள் சிறு சிறு சேவைகளை செய்துவிட்டு ஏதோ பெரிய சேவைகளை செய்ததாக நாங்கள் நினைத்துக் கொள்வோம். பெரிய சேவைகளை செய்ததாக நாங்கள் நினைத்துக் கொள்வோம். ஒரு கல்வி சேவையிலே 1 மணி நேரத்தையோ அல்லது 2 மணி நேரையோ அல்லது 3 மணி நேரத்தையோ அல்லது 4-5 மணி நேரத்தையோ நாங்கள் செலவழித்து விட்டு ஏதோ பெரிய சேவை செய்ததாக நாங்கள் நினைத்துக் கொள்வோம். ஆனால் இந்த நேரத்திலே நாங்கள் சலஃபுகள் எவ்வளவு சேவை செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அவருடைய சேவைகளுக்கு முன்னால் நாங்கள் ஒன்றுமே இல்லை, 0 என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இன்று எங்களுக்கு கல்வி சேவை செய்வதற்காக எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இலகுவாக்குவதற்கான வசதிகள் வந்துவிட்டன. அப்படி இருந்தும் நாங்கள் எவ்வளவு கவலையீனமாக இருக்கிறோம் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அப்படி எங்களிடத்திலே ஏற்படக்கூடிய இந்த சோம்பல் இல்லாமல் சென்று வெட்க மனப்பான்மை எங்களுக்கு ஏற்படும். எங்களை நாங்களே சுய விசாரணை செய்து கொண்டு அதற்கு பின்னால் சாதாரணமாக நாங்கள் கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தை தீவிரமாக விடாமுயற்சியோடு நாங்கள் அர்ப்பணிப்போடு அந்த கல்வியிலே இன்னும் அதிகமாக எங்களுடைய நேரங்களை நாங்கள் அதிகமாக செலவழிப்பதற்கு எங்களுக்கு இந்த அறிஞர்களுடைய வரலாறுகள் எங்களுக்கு, நான் சொன்னது உதாரணம் மிக மிக குறைவானதுதான். ஒரு சில சம்பவங்களைத்தான் சொல்லி, இல்லாவிட்டால் அதிலே அதற்கென்று தனி தலைப்புகளே இருக்கின்றன. ஒரு நூல் இருக்கிறது, கல்விக்காக வேண்டி
பணத்தை எந்த அளவுக்கு பணத்தை அறிஞர்கள் எப்படியெல்லாம் செலவழித்திருக்கிறார்கள். பணத்தை நேரத்தை செலவழிப்பது போல நாங்கள் மேலே சொன்ன உதாரணங்கள் எல்லாம் நேரத்தை நேரத்தை எந்த அளவுக்கு அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள், தமது உடலை எவ்வளவு வருத்தி அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயங்களைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அது அப்படி இல்லாமல் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் நேரங்களை செலவழித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தால், அவர்கள் பிரயாணத்துக்காக அறிஞர்களை நோக்கி செய்யக்கூடிய பிரயாணத்திலே பல்லாயிரக்கணக்கான மைல்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு பெரிய செலவுகள் ஏற்படும். அதற்காக வேண்டி லட்சக்கணக்கிலே வெள்ளி தீனார்களையும் வெள்ளி திருகங்களையும் தங்க தீனார்களையும் லட்சக்கணக்கிலே செலவழித்த உலமாக்கள் இருக்கிறார். ஒவ்வொன்றாக பேர்கள் சொல்லி உதாரணங்கள் சொல்வதற்கு இங்கு நேரமிடம் கொடுக்காது என்பதனால் நான் மேலோட்டமாக விடயத்தை சொல்லிக் கொண்டு செல்கிறேன். அதே போல புத்தகங்கள் வாங்குவதற்காக அதற்காக வேண்டி எவ்வளவோ பணங்களை செலவழித்த அறிஞர்களை நாங்கள் பார்க்க முடியும். அதே போல கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அதற்காக வேண்டி பணங்களை செலவழித்தவர்கள் எவ்வளவோ இருக்கின்றார்கள். பிரயாணத்துக்கு என்று செலவழித்தவர்கள் இருக்கிறார்கள். புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்காக பணத்தை செலவழித்திருக்கிறார்கள். கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக செலவழித்தவர்கள் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்னும் சில அறிஞர்கள் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை என்ற காரணத்தினால் தமது வீட்டிலே உள்ள சொத்துக்களை எல்லாம் விற்று அவர்களுடைய கல்விக்காக வேண்டி அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பகுதிதான் மார்க்க கல்வியை கற்கக்கூடிய மாணவர்களை பராமரிப்பதற்காக வேண்டி செலவழிப்பது. மாணவர்களை பராமரிப்பதற்காக வேண்டி செலவழிப்பது இது முக்கியமான ஒரு விடயம். இதிலே நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதிதான் இது. அதாவது இன்று எங்களுடைய முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா என்ற பெயரிலே, தான தர்மம் என்ற பெயரிலே செலவழிப்பதில் எந்த விதமான குறைவும் இல்லை. மாஷா அல்லாஹ், தேவைக்கு அதிகமாகவே செலவழிக்கிறார்கள். மிக அதிகமாக சல்லியை பணத்தை, பொருளாதாரத்தை, தன்னத்தில் இருக்கக்கூடிய வளத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் சமூகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றம் வரவில்லையே என்ற ஒரு அங்கலாய்ப்பு எல்லோரிடத்தில் இருக்கிறது. எவ்வளவு செலவழித்தாலும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி முன்னேற்றம், கல்வி மறுமலர்ச்சி, சமூக முன்னேற்றம் எதுவுமே இல்லை. காரணம் என்ன என்றால், எங்கு நாங்கள் செலவழிக்க வேண்டுமோ அங்கு செலவழிக்கவில்லை. அதுதான் பிரச்சனை. எங்கு செலவழிக்க வேண்டுமோ அங்கு செலவழிக்காமல், ஒரு இலக்கு இல்லாமல், ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கு இல்லாமல் நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் தனக்கு என்ன விருப்பமோ அதற்காக வேண்டி செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவரும் சிலர் என்ன செய்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்கிறார்கள், உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்கிறார். நல்ல விஷயம், நல்ல விடயம், கூடாது என்று சொல்லவில்லை. இஸ்லாம் வரவேற்ற ஒரு விடயம் ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்வது. அதே போல இன்னும் சிலர் ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள். இப்படி ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள், சிலர் கட்டிடங்கள் கட்டுவதற்கும் இப்படி பல விடயங்களிலும் ஒவ்வொருவரும் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இவைகள் அனைத்துமே ஒழுங்குபடுத்தப்படவில்லை, ஒழுங்குக்குள் கொண்டு வரப்படவில்லை. அதாவது நாங்கள் ஒரு பணத்தை செலவழிக்கும் பொழுது என்ன சிந்திக்க வேண்டும், இதனை எதற்கு செலவழித்தால் சமூகத்துக்கு மிக அதிகமான பயன் ஏற்படும், மிக அதிகமான பயன் எதன் மூலமாக ஏற்படும் என்பதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். சமூகத்திலே சமூக அக்கறை உள்ளவரிடத்தை அணுகி அவரிடத்திலே நாங்கள் ஆலோசனை கேட்க வேண்டும். பணம் இருக்கிறது, நான் எப்படி வேண்டுமானாலும் செலவழிப்பேன், எங்கு வேண்டும், நல்ல விஷயம்தானே என்று நாங்கள் சிந்திக்கக்கூடாது. நன்மை கிடைக்கும் என்பது எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது. மாற்றமாக எங்கு செலவழித்தால் எங்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும், அதே நேரத்திலே சமூகத்துக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். சமூகத்திலே பலரும் சில சேவைகளை செய்வார்கள். நாங்களும் போய் அதே சேவையை செய்யாமல், யாருமே கவனிக்காமல் விட்டிருக்கக்கூடிய சமூகத்துக்கு தேவையான
இடங்கள் என்ன, தேவைகள் என்ன, யாருமே யாராலும் கவனிப்பாரற்று கிடக்க இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் என்ன என்பதை தேடி சென்று அங்கு எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் செலவழிப்போமாக இருந்தால் அது மிக பயனுள்ளதாக அமையும். அதே நேரத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயத்தை, எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு விடயத்தை செய்வதை விட ஒரே இடத்திலே பலரும் என்ன செய்யக்கூடிய நேரத்தில், பலரும் முயற்சி செய்யக்கூடிய நேரத்திலே அதனுடைய விளைவு அதிகமாக இருக்கும். எல்லோரும் ஒவ்வொரு விடயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்துவிட்டு சென்றால் எல்லா ஒன்றிலிருந்தும் போதிய பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாமே அரைகுறையாகத்தான் இருக்கும். எல்லாமே அரைகுறையாகத்தான் இருக்கும். எனவே இன்று எங்களுக்கு தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒன்றுதான் சமூக சீர்திருத்தம் செய்யக்கூடிய சீர்திருத்தவாதிகள், அழைப்பு பணியிலே ஈடுபடக்கூடிய மிக சிறந்த அறிஞர்கள் எங்களுக்கு தேவை. ஏன் சமூகம் இன்று மிகவும் ஒரு அதர பாதாளத்தை நோக்கி, ஒழுக்க வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சமூகத்தினுடைய கட்டுக்கோப்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டு இந்த சமூக வலைத்தளங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி, மீடியாக்களுடைய தாக்கங்கள், அழுத்தங்கள் மூலமாக இன்று சமூகம், எங்களுடைய சந்ததிகள் மிகப்பெரிய ஒரு அதர பாதாளத்தை நோக்கி, ஒழுக்க வீழ்ச்சியை நோக்கி, மார்க்க வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதனை நாங்கள் தற்பொழுது சுதாரித்துக் கொண்டு இந்த சமூகத்தை நாங்கள் மீட்டெடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் நினைத்துக் கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும். தற்போது நடக்கக்கூடிய ஃபித்னாக்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே எங்கள் சகோதரருடைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய இடத்திலே மிகவும் சுருத்தலாக காணப்படுகின்றது. சரியாக குர்ஆனாதி சொல்லக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு மாற்றமான நிலைப்பாடுகளை உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துக்கொண்டு சரியான நிலைப்பாட்டிலே உள்ள அறிஞர்களை கூட மிகவும் மோசமாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு எங்களுடைய சமுதாயம் சென்றிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்க நிலைப்பாட்டிலும் தான், உலக நிலைப்பாடுகளிலும் தான் மிகவும் தவறான நிலைப்பாடுகளை நோக்கி, அதாவது இந்த மீடியாவினுடைய அழுத்தத்துக்கு உட்பட்டு, அதனுடைய தாக்கத்துக்கு உட்பட்டு முடிவெடுக்கக்கூடியவர்களாகத்தான் எங்களுடைய ஒரு நாளும் எங்களுடைய சமூகம், எங்களுடைய பிள்ளைகளும், எங்களுடைய நண்பர்களும் எதனை சிந்திக்கிறார்கள் என்று பாருங்கள். மீடியாவிலே என்ன எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதுதான் எங்களுடைய பேச்சாக இருக்கிறது, நாளாந்த பேச்சாக இருக்கிறது. அல்லாஹ்வும் ரசூலும் எங்களிடத்தில் எப்படி ஒரு நாள் நாங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அது எங்களுடைய பேசுபொருளாக இருக்கிறதா, எங்களுடைய சிந்தனையாக இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. எனவே இந்த நிலைமையை நாங்கள் மாற்றி எங்களுடைய சமூகத்தை முன்னேற்ற பாதையிலே நாங்கள் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான ஒரு சமுதாயமாக மாற்றி நாங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு சமுதாயத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இந்த சீர்திருத்தவாதிகளை உருவாக்கும் பணிக்கு எங்களுடைய முழு முயற்சிகளையும் நாங்கள் செலவழிக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அந்த சரியான மார்க்கப்பட்டுள்ள திறமையான தலைவர்களை நாங்கள், ஆளுமைகளை நாங்கள் உருவாக்கிவிட்டால் சமூகத்தில் உள்ள அதிகமான பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சீராகிவிடும். அப்படி அடிப்படையை நாங்கள், இந்த வேரை நாங்கள் கவனிக்காமல் கிளைகளை மாத்திரம் நாங்கள் சீராக்கி கொண்டிருந்தால், கத்தரித்துக் கொண்டிருந்தால், அவற்றிலே நாங்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தால், வேர் மோசமாக இருக்கக்கூடிய நேரத்திலே எவ்வளவுதான் நாங்கள் இலைகளிலே கவனம் செலுத்தினாலும் இந்த மரம் என்ன செய்ய மாட்டாது, வளர மாட்டாது, மரத்தினுடைய வளர்ச்சி நீடிக்க மாட்டாது. ஒரு தோட்டத்தின் உட்பகுதியை எவ்வளவுதான் நாங்கள் கவனமாக கண்காணித்தாலும் அதனுடைய வேலியை சரியான முறையிலே நாங்கள் கவனிக்கவில்லை என்றால், எவ்வளவுதான் நாங்கள் முயற்சி செய்தாலும் எங்களுடைய அந்த தோட்டம் என்ன அழிந்து போகும். இந்த மரத்தினுடைய வேர்கள், இந்த தோட்டத்தினுடைய வேலிகள் தான் இந்த மார்க்க அறிஞர்களும் அழைப்பாளர்களும் சமூக சீர்திருத்தவாதிகளும். எனவே இவர்களை நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் உருவாக்கி விட்டால் பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் எங்களுக்கு இலகுவாக கிடைத்துவிடும். அதனால் தான் சொல்லுவார்கள், சீன தேசத்திலே அவர்கள் தமது நாட்டை அந்நியர்களின் தாக்குதல்களில் இருந்து, எதிரிகளுடைய தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய ஒரு
சுவரை கட்டினார்கள், மிகப்பெரிய ஒரு அரணை கோட்டையை கட்டினார்கள். ஆனாலும் என்ன நடந்து விட்டது? எதிரிகள் அவர்களை தாக்கி அழித்து விட்டார்கள். எதிரிகளுடைய தாக்க எதிரிகள் அவர்களை தாக்கி அவருடைய நாட்டை கைப்பற்றினார்கள். காரணம் என்ன? ஆம், அவர்கள் தம்மை சூழ தம்மை சூழ அரணை கட்டினார்கள், கோட்டையை கட்டினார்கள், சுவரை மதிலை எழுப்பினார்கள். ஆனால் இந்த மதிலை பாதுகாக்கக்கூடிய அந்த காவலாளியை அவர்கள் கட்டி எழுப்பவில்லை. ஏன்? எதிரிகள் என்ன செய்தார்கள்? அந்த மதிலை அவர்களால் அகர்த்து அதனை கடந்து இந்த நாட்டை கைப்பற்ற முடியாது. எனவே என்ன செய்து விட்டார்கள்? இந்த காவலாளியை விலைக்கு வாங்கிவிட்டார்கள். அவருக்கு லஞ்சத்தை கொடுத்து அவன் கதவை திறந்து விட்டால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த நாட்டை கைப்பற்றி விட்டார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய நிலைமை. நாங்கள் கட்டிடங்களை பெரிது பெரிதாக, பள்ளிவாசல்களை பெரிது பெரிதாக, ஆடம்பரமாக, வசதி வாய்ப்பாக எல்லாவற்றுக்கும் நாங்கள் செலவு செய்கிறோம். லைப்ரரிகளை கட்டுகிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக ஆணிவேராக இருக்கக்கூடிய இந்த ஆலிம்களை, அறிஞர்களை, அழைப்பாளர்களை உருவாக்குவதிலே நாங்கள் கவனம் செலுத்தவில்லை. அதாவது உருவாக்குகிறோம் தான், ஒரு பேருக்கு உருவாக்குகிறோம். தேவையான அளவுக்கு மக்களை சரியான முறையிலே வழிநடத்தக்கூடிய அனைத்து திறமைகளையும் பெற்றவர்களாக, மார்க்க கல்வியை நுணுக்கமாக ஆழமாக ஆய்வு செய்யக்கூடியவர்களாக, உள் சென்ற சலப்புகளுடைய அந்த தியாகங்களை செய்து மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய அவர்களுடைய அறிவினுடைய ஆழத்தை போன்று ஆழமான கல்வியை பெற்றவர்களாக நாங்கள் உருவாக்குகிறோமா? எனவே இதற்காக வேண்டி நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதனால்தான் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சலப்புகளில் மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து மிக மிக முக்கியமாக நாங்கள் எல்லோரும் நிர்வாகிகள், ஆசிரியர்கள், கல்வி சேவையில ஈடுபடக்கூடியவர்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம்தான் என்னவென்று சொன்னால், அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், فما رأيت عالما ولا قارئا للقرآن ولا سابقا للخيرات ولا حافظا للمحرمات في أيام بعد أيام رسول الله صلى الله عليه وسلم وأيام الخلفاء والصحابة أكثر منهم في زمن الرشيد وأيامه. அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கும் சஹாபாக்கள் குலஃபா ராஷிதீன்களுடைய காலத்துக்கும் பின்னால் நான் காணவில்லை. யாரை காணவில்லை? ஆலிம்களையோ, குர்ஆனை ஓதக்கூடியவர்களையோ, நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களையோ, அல்லது ஹராமான விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களையோ நான் காணவில்லை. ஹாரூன் ரஷீதுடைய காலத்தை போன்று அதிகமாக வேறு எந்த காலத்திலும் நான் காணவில்லை. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னால் ஹாரூன் ரஷீதுடைய காலத்திலே அறிஞர்களுடைய அளவுக்கு, குர்ஆனை மனனம் செய்தவர்களுடைய அளவுக்கு, நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களுடைய அளவுக்கு நான் வேறு எந்த காலத்திலும் காணவில்லை என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து சொல்கிறார்கள், அந்த காலத்திலே ஒரு பிள்ளை 8 வயதாக இருக்கும் பொழுதே அல் குர்ஆனை மனனம் செய்து விடுவார். சிறிய பிள்ளையாக இருக்கும் பொழுதே, வாலிப வயதை அடைவதற்கு முன்னாலே அந்த பிள்ளை ஃபிக்ஹ் கலையிலும் மார்க்க கல்வியிலும் மிகப்பெரிய ஆழமான கல்வியை அவர் பெற்றுக் கொள்வார். லகத் கான அல் குலாமு யஸ்தபிஹு ஃபில் ஃபிக்ஹி வல் இல்ம் வயர்வில் ஹதீஸ், ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய முஹத்திஸாக, வயஜ்மஉ தவாவீன, பல நூல்களை மனனம் செய்தவராக 11 வயதிலே இருக்கும் பொழுதே பெரும் பெரும் ஆசிரியர்களோடு விவாதம் செய்யக்கூடிய திறமையை பெறக்கூடியவர்களை நான் சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னால் ஹாரூன் ரஷீதுடைய காலத்தை போன்று வேறு எந்த காலத்திலும் காணவில்லை என்று இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இவை அனைத்தும் எப்படி சாத்தியப்பட்டன என்று கேட்டால், குல்லு ஹாதா பிஸபபி தஷ்ஜீஇல் ஹலீஃபத்தி ஹாரூன் ரஷீத் லில்இல்மி வலித்தலபத்திஹி. இவைகள் அனைத்துமே ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் இல்முக்கும் அதனை தேடக்கூடியவர்களுக்கும், கல்விக்கும் அந்த கல்வியை தேடக்கூடியவர்களுக்கும் கொடுத்த ஊக்குவிப்பின் காரணமாகத்தான் என்பதாக சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். எனவே பாருங்கள், அரசாங்கமாக
ஒரு சமூகத்தினுடைய வழியை நடத்தக்கூடியவர்களாக, எந்த அளவுக்கு நாங்கள் கல்வியை தேடக்கூடியவர்களுக்கும் கல்வியை கற்பிப்பவர்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி நாங்கள் அவர்களை கல்விக்காக வேண்டியே அர்ப்பணிப்பவர்களாக நாங்கள் மாற்றுவோமோ, பொழுதுதான் என்ன செய்ய முடியும், எங்களால் இந்த கல்வி மறுமலர்ச்சியை நாங்கள் உருவாக்க முடியும். இன்று அதற்கு தலைகீழாகத்தான் நிலைமை மாறி இருக்கிறது. அதாவது கல்வியை தேடக்கூடியவர்களையும் கல்வியை கற்பிப்பவர்களையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முழுக்க முழுக்க அதற்காக வேண்டியே நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு கல்வியை தேடக்கூடியவர்களும் கல்வியை கற்பிப்பவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? கல்வியை தேடக்கூடியவர்கள் அவர்களுடைய உலக தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக வேறு வேறு கல்விகளையும் கற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் நிர்பந்தித்திருக்கிறோம். அவர்கள் வேறு கல்விகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படித்தான், அப்பொழுதுதான் அவர்களால் பிழைக்க முடியும். அவருடைய ரிஸ்குடைய உலக தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அவருடைய குடும்பத்தை வாழ வைக்க முடியும். எனவே அவர்களுக்கு இந்த மார்க்க கல்வியோடு சேர்த்து வேறு தொழில் கல்விகளையும் நாங்கள் கொடுக்க வேண்டும். இப்பொழுது அவன் எதை படிப்பது? மார்க்க கல்வியை படிப்பதா, அவனுடைய தொழில் கல்வியை படிப்பதா? ரெண்டையும் முழுமையாக படிக்க முடியாது. அந்த தொழில் கல்வியையும் சரியாக அவரால் படிக்க முடியாது. ஏன் அதற்கு நேரம் ஒழுங்காக கொடுக்க முடியாது. ஏன் மார்க்க கல்வியை படிக்க வேண்டும்? மார்க்க கல்விக்கு முழுமையான நேரத்தை கொடுத்து அதற்காக நேரத்தை தியாகம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவருடைய தொழில் கல்வியை அவர் பார்க்க வேண்டும். எனவே இந்த இரண்டுக்கு மத்தியிலே ஒன்றாக இணைத்து படிப்பது என்பது இந்த காலத்தை பொறுத்தவரை, முற்காலத்திலே உள்ள அறிஞர்கள் இரண்டையும் சேர்த்து செய்தார்களே. அவருடைய காலத்திலே இந்த அளவுக்கு ஒரு சிக்கலான ஒரு வாழ்க்கை முறை இருக்கவில்லை. இந்த காலத்திலே ஒரு தொழிலை செய்வது என்று சொன்னால், தொழிலை பெறுவது என்று சொன்னால் அதற்கு நிறைய போட்டித்தன்மைகள் இருக்கின்றன. அதனை செய்வதற்கு அதிகமான நேரங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும். சம்பளத்துக்கு ஒரு இடத்துக்கு நாங்கள் போய் இருந்தால் ஒரு தொழில் செய்வதற்கு அந்த வேலையை முடித்து விட்டு வந்து அவரால் வேறொரு வேலை செய்ய முடியாது. ஜாவாவிலோ அல்லது மார்க்க பணியிலோ அவரால் ஈடுபட முடியாது. இந்த காலத்தில் அப்படி அல்ல. நினைத்தால் ஒரு வேலையை செய்துவிட்டு நினைத்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம், நினைத்த நேரத்திலே முடித்துக் கொள்ளலாம். இந்த தற்காலம் அப்படிப்பட்டதா இல்லை. தற்காலத்திலே உள்ள ஒரு நிலைமை முற்காலத்திலே உள்ள நிலைமையை போன்ற அல்ல, அல்லது அரபு நாடுகளை போன்ற ஒரு நிலைமையும் அல்ல. அரபு நாடுகளிலே உள்ள அறிஞர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தொழில் செய்வதாக இருந்தாலும் அதற்கு இன்று நிறைய நேரங்கள் செல்ல மாட்டாது. ஒரு சில மணி நேரங்கள் அவர்கள் தொழில் செய்தால் மாஷா அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்து கொள்வார்கள். ஏனைய நேரங்களை அவர்கள் என்ன செய்வார்கள், கல்வி தேடலிலே ஆய்வுகளிலே அவர்கள் செலவழிப்பார்கள். ஆனால் எங்களுடைய நிலைமை அப்படிப்பட்டதல்ல. எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த இரண்டையும் சேர்த்து நாங்கள் கற்கும் பொழுது, நாங்கள் கற்பதோ அல்லது நாங்கள் பணிகள் செய்யும் பொழுது நாங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே எங்களால் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்த முடியாது. அப்ப எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய பணங்களை நாங்கள் இயன்றளவு இந்த நல்ல திறமையான மாணவர்களை இனங்கண்டு அவர்களை இந்த கல்வி பணிகளை எந்த அளவு காலமாக ஆய்வுகளில் அவர்களை ஈடுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். ஏனென்றால் இன்று நிறைய தேவைகள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரே ஒரு பகுதியை மாத்திர நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனது துறை என்பதன் காரணமாக மொழிபெயர்ப்பு துறையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இன்று நிறைய பேர் ஒரு மௌலவிமார் அல்லது அரபு கல்லூரிகளிலே கல்வி கற்று வெளியேறுபவர்கள் பணி செய்வதற்கு இன்று இடமில்லை. எல்லா அரபு கல்லூரியிலும் ஆசிரியர்கள் நிறைந்து போயிருக்கிறார்கள். பள்ளி வாயில்களிலே ஆட்கள் நிறைந்து போயிருக்கிறார்கள். எனவே வெளியே கற்று வரக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். அவர்கள் செய்வதற்கு 1000 வேலைகள் இருக்கின்றன. எத்தனையோ எமது சமூகத்துக்கு தேவையான ஆய்வுகள், எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு தேவையான, தமிழ் பேசக்கூடிய சமூகத்துக்கு தேவையான இஸ்லாமிய ஆய்வுகள் நிறைய செய்யப்பட வேண்டியிருக்கிறது. கள ஆய்வுகள், அவற்றை செய்வதற்கு எங்களிடத்திலே ஆள் பற்றாக்குறை நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு ஊரிலும் எங்களுக்கு பல தேவைகள் இருக்கின்றன. பல தேவைகள் ஒவ்வொரு ஊராக நாங்கள் பார்த்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு போதாது. அதே போல இந்த மொழிபெயர்ப்பு துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எவ்வளவோ நூட்கள், எவ்வளவோ ஆய்வுகள், எவ்வளவோ பத்துவாக்கள், எவ்வளவோ இணையதளங்கள் எல்லாம் இருக்கின்றன. எங்களுடைய சமூகத்துக்கு அது மொழிபெயர்த்து கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டிய நிறைய தேவைகள் இருக்கின்றன. நிறைய நாங்கள் அன்றாடம் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமான மிக தெளிவான துல்லியமான ஆய்வுகள் எல்லாம் அரபு உலகத்திலேயும் வேறு வேறு மொழிகளிலும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் மக்களுக்கு மொழிபெயர்த்து கொடுப்பதற்கு மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லை. இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள் நிறைய பற்றாக்குறை இருக்கிறது. அது மொழிபெயர்ப்பு துறை அதற்கு மிக முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இவற்றையெல்லாம் செய்வதற்கு உலமாக்கள் அவர்களால் அரபு கல்லூரிகளே
ஆசிரியர்களாக இருந்து கொண்டு அவர்களால் இது செய்ய முடியாது. பள்ளிவாசலே அவர்கள் பணி செய்து கொண்டு அவர்களால் இவற்றை செய்ய முடியாது. வேறு வேறு அவர்களுடைய சொந்த தொழில்களை செய்து கொண்டு அவர்களால் கிடைக்கும் நேரத்திலே எஞ்சியிருக்கக்கூடிய மேலதிகமான நேரத்திலே அவற்றை செய்ய முடியாது. மாற்றமாக அதற்கென்று ஒரு சமுதாயம் ஈடுபட வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது போல ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன் வலியுன்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். உங்களில் ஒரு கூட்டம் இந்த கல்வியை கற்பதற்காக வேண்டி வெளியேறி செல்லக்கூடாதா? அப்படி என்றால் ஒரு சமுதாயம் இந்த கல்விக்காக வேண்டி என்றே தம்மை அர்ப்பணித்து அவர்களுடைய சொந்த தேவைகளை பற்றி சிந்திக்க தேவையற்ற ஒரு நிலைமைக்கு ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரரே, இதற்காக வேண்டி அதைத்தான் இந்த இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூட மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவருடைய பணத்தை அதிகமாக அவர்கள் இந்த கல்வி கற்கக்கூடிய இந்த மாணவர்களுக்குத்தான் அவர்கள் அள்ளி செலவழிப்பார்கள். அள்ளி அவர்கள் செலவழிப்பார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்கள், அதே நேரத்தில் மார்க்க கல்வியை கற்பிக்கக்கூடிய அதற்கு சேவை செய்யக்கூடிய உலமாக்கள், அறிஞர்கள் அவர்களும் ஒரு தியாக மனப்பான்மையோடு செயற்பட வேண்டும். கல்வியை கற்றவர்கள் தாம் கற்ற கல்விக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதிலே முழு கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய உலக தேவைகளில் ஏற்படக்கூடிய சிறு சிறு குறைபாடுகளை நாங்கள் கவனத்தில் கொள்ளக்கூடாது. ஏனைய வசதி படைத்தவர்கள் எம்மோடு பாடசாலையிலே கல்வி கற்ற எங்களுடைய சகபாடிகள், சக நண்பர்கள், ஊரிலே உள்ளவர்கள் நண்பர்கள், அவர்கள் சில வேளை பெரிய பெரிய தொழில்களே இருப்பார்கள், ஆடம்பர வாகனத்திலே செல்வார்கள், அல்லது பெரும் பெரும் ஆடம்பர வீடுகளில் அவர்கள் வசிப்பார்கள். அவருடைய பிள்ளைகள் மிக வசதியான பாடசாலையை கல்வி கற்றுக் கொண்டிருப்பார்கள். இவற்றையெல்லாம் பார்த்து நாங்கள் என்ன செய்துவிடக்கூடாது. நாங்களும் அப்படியாக வேண்டும் என்று நினைத்தால் அது இந்த சமூக மறுமலர்ச்சிக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய தேவைகளை, அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு இருப்பதற்கான வசதி வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருந்தால் அதனை கொண்டு போதுமாக்கி கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாத்திற்காக வேண்டி சேவை செய்வதிலேதான் நாங்கள் அதிகமான நேரத்தை நாங்கள் செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் இருந்தாலும் பரக்கத்து செய்வார். எங்களுடைய சக நண்பர்கள் நிறைய வசதி வாய்ப்போடு இருந்தாலும் அவர்களுக்கு சில வேளை பரக்கத்து இருக்க மாட்டாது. ஆனால் நாங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு குறைவான வசதியை தந்திருந்தாலும் நாங்கள் மார்க்க கல்விக்கு சேவை செய்வதன் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பெரிய பரக்கத்துகளை அதிலே செய்வார். குறைவான வருமானம் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை அதிலே எங்களுக்கு செய்வார். எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி உலக நோக்கங்களுக்காக அல்லாமல் கற்ற கல்விக்கு நான் விசுவாசமாக இருக்க வேண்டும், அல்லாஹ் ரசூலுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் இன்று என் பக்கம் தேவையுடையதாக இருக்கிறது. இஸ்லாம் என் பக்கம், இஸ்லாத்துக்கு நான் அல்லாஹ் தஆலா எப்படியோ இஸ்லாத்தை பாதுகாத்து தான் ஆகுவான். நான் சேவை செய்தோ இல்லையோ இஸ்லாம் ஒரு நாளும் அழிந்து போக மாட்டேன். இஸ்லாம் ஒரு நாளும் அழிந்து போக மாட்டாது. இன்று நாங்கள் இல்லாவிட்டால் வேறொரு ஊரை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்துக்கு சேவை செய்து கொண்டுதான் இருப்பார். ஆனால் நான் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்று சொன்னால், நான் கற்ற கல்விக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நான் மறுமை நாளையிலே தப்ப வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல திறமைகளை, நல்ல ஆற்றல்களை தந்திருக்கிறானோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். சிலர் இருப்பார்கள், அவர்கள் எவ்வளவுதான் மார்க்க கல்வி அவர்கள் கற்றுக்கொண்டாலும் அவர்களால் பெரிய அளவு ஆழமாக ஆய்வுகள் செய்வதற்கான திறமை அவர்களிடத்தில் இருக்க மாட்டாது, இயல்பாக இருக்க மாட்டாது. அவர்கள் சாதாரண ஒரு சேவை செய்தாலும் அல்லாஹ் தஆலா அதனை ஏற்றுக்கொள்வார். அதுவும் சாதாரண சேவை என்றால் அது நாங்கள் நன்மை இல்லாத ஒரு செயற்பாடு என்று நினைக்கக்கூடாது. உதாரணமாக ஒருவர் குர்ஆனை கற்று அவர் குர்ஆனை தனது பள்ளி வாயிலே வரக்கூடியவர்களுக்கெல்லாம் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் ஒரு சேவையாக செய்து வருகிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு சேவை. அரபு கல்லூரியிலே சென்று கற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு பல்கலைக்கழகத்திலே கற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லது எப்பொழுது பார்த்தாலும் உலகம் முழுக்க அவருடைய பயான் நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும். இது மாத்திரம்தான் சேவை என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. சூரா ஃபாத்திஹாவை மாத்திரம்தான் நான் எந்த நாளும்
எங்களுடைய ஊரில் உள்ள மக்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துக் கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு பெரிய சேவை. அபு அப்துல் ரஹ்மான் சுலமி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் என்ற ஹதீஸை நான் கேட்டதிலே இருந்து பள்ளியிலே உட்கார்ந்ததுதான். கூஃபாவிலே உள்ள பள்ளியிலே உட்கார்ந்தது 40 வருடமாக இன்னும் அதே இடத்திலே இருந்து கொண்டு நான் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதை மாத்திரம்தான் தொழிலாக தனது பணியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். எனவே இதுவும் ஒரு பெரிய ஒரு சேவை. குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கென்று நாங்கள் பள்ளிவாசலிலே ஒரு ஏற்பாட்டை செய்வது. இப்படி அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அடுத்ததாக நிறைய மாணவர்களுக்கு இன்று பல தேவைகளுக்கு, உதாரணமாக நமது நாடுகளிலே இருந்து வெளிநாடுகளுக்கு கல்வி கற்பதற்காக செல்லக்கூடியவர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றன. சில அரபு நாடுகளிலே உள்ள பல்கலைக்கழகங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுத்து சில பிள்ளைகளுக்கு வாய்ப்பு வழங்கினாலும் கூட பெரும்பான்மையானவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. எனவே அவர்கள் அந்த வாய்ப்பு இல்லாமல் பணம் கொடுத்தால் அந்த வாய்ப்பை பெறலாம் என்ற நிலைமை இருக்கிறது. பணம் கொடுத்தால் அந்த மாணவருக்கு பணத்தை செலவழித்தால் அவர் ஒரு சிறந்த மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிது ஹராம், மக்காவிலே மஸ்ஜிது ஹராம், மஸ்ஜிது நபவி போன்ற பள்ளிக்கூடங்களிலே வந்து அவர்கள் திறமையான மாணவர்கள் என்ன செய்யலாம், நமது கல்வியை பெரும் அறிஞர்கள் இடத்திலே கல்வியை தொடரலாம். இப்படி எத்தனையோ பேர் வந்து கல்வியை தொடர்வதற்கு வந்து பொருளாதார பிரச்சனையின் காரணமாக அவர்கள் திரும்பி சென்ற எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வருகிறார்கள், ஆனால் அவருடைய பொருளாதார இடம் கொடுக்கவில்லை, அதனால் திரும்பி சென்று விடுகிறார். 1 வருடத்தில் 2 வருடத்தில் அரைகுறையாக அவர்கள் திரும்பி சென்று விடுகிறார். அதனால் இப்படியான நல்ல எங்கள் ஊர்ல சில பேர் நல்ல அறிஞர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய தரத்தை நாங்கள் இன்னும் கல்வி தரத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவை சில வேளை இருக்கும். எனவே அப்படியாக நாங்கள் ஆட்களை தெரிவு செய்து அவர்களுக்காக வேண்டி நாங்கள் நமது பொருளாதாரத்தை பயன்படுத்தி நாங்கள் அவர்களை கல்வி கற்பதற்காக நாங்கள் அனுப்பி வைக்க முடியும். அதே போன்றுதான் முக்கியமாக நாங்கள் கல்விக்காக செலவுகள் செய்த ஒரு சேவை தான் முக்கியமான சேவை. பள்ளி வாயில்கள் தான் அவர்களுடைய கல்விக்கூடம். அந்த காலத்திலே மதரசாக்கள், அரபு கல்லூரிகள் என்றோ பல்கலைக்கழகங்கள் என்று சொன்னியோ ஆரம்ப காலங்களிலே சலஃபுகளுடைய காலத்தில் இருக்கவில்லை. இப்ப எங்கு சென்று கல்வியை கற்றார்கள்? பள்ளி வாயிலில் தான் அவருடைய பெரும்பான்மையான கல்வி நடவடிக்கைகள் இடம்பெற்றன. ஆனால் இன்று எங்களுடைய பள்ளிகள் வெறுமனே தொழுகையை நடத்துவதற்காகவும் ஒரு சில பயான் நிகழ்ச்சிகளுக்காகவும் மாத்திரம்தான் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த நிலைமையிலிருந்து நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் மாறி என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பள்ளி வாயில்களை கல்விக்கூடங்களாக நாங்கள் மாற்ற வேண்டும். பள்ளி வாயில்களை கல்விக்கூடங்களாக மாற்ற வேண்டும். எந்த அளவுக்கு காலையில் ஃபஜ்ரிலே இருந்து ஆரம்பித்தால் இரவு தூங்கும் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய பள்ளிகளை காலையிலே ஃபஜ்ருக்கு பின்னால் ஒரு அகீதாவுடைய பாடம், அதுக்கு பின்னால் பாடம், அதுக்கு பின்னால் லுஹருக்கு பின்னால் தஜ்வீதுடைய பாடம், அதுக்கு பின்னால் தஃப்சீருடைய பாடம் என்று தொடர்ந்து ஒரு பல்கலைக்கழகம் அல்லது ஒரு பாடசாலையில் எப்படி பாடங்கள் நடந்து கொண்டிருக்குமோ அதே போன்று பள்ளி வாயில்களில் நாங்கள் வகுப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும், தகுதியான அறிஞர்களை வைத்து. அப்படி முடியாவிட்டால் எங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் தான், எல்லா இடங்களிலும் அறிஞர்கள் இருக்க மாட்டார்கள். தூர இடங்களில் இருந்து வரவழைப்பது என்பது மிக சிரமமான ஒரு பணியாக இருக்கும். அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கான எங்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான வாய்ப்பு தான் இன்று தொலைத்தொடர்பு சாதனங்கள், ஜூம் மூலமாக இப்படி கூகுள் மீட் என்று பல தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உலகத்திலே ஒரு அறிஞர் எங்கிருந்தாலும் எங்களுக்கு அவரை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? நிகழ்ச்சியை நாங்கள் செய்யலாம். எனவே இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக மாத்திரம் நாங்கள் பயன்படுத்தாமல் மார்க்க கல்வியையும் நாங்கள் பரப்புவதற்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். எனவே உலகங்களிலே பல அறிஞர்கள் இன்று பரவி கிடக்கிறார்கள். நமது ஊர்களிலே இல்லாவிட்டாலும் சில அறிஞர்கள் அவர்களிடத்தில் அறிவு இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய தொழிலின் காரணமாக அவர்கள் வேறு வேறு நாடுகளிலே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தாவாவுடைய வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கின்றது. எனவே இப்படியான அறிஞர்களை நாங்கள் அடையாளம் கண்டு நீங்கள் வந்து எங்களுக்கு நிகழ்ச்சி செய்யுங்கள் என்று நாங்கள் என்ன செய்யலாம்? நேரடியான வகுப்புகள், இதே நேரத்தில் ஒன்லைன் மூலமான வகுப்புகளை எங்களுடைய பள்ளி வாயில்களிலே, எங்களுடைய மஹல்லாக்களிலே நாங்கள் ஏற்பாடு செய்யலாம். தொடர்ந்து நடக்க வேண்டும். அதாவது ஆரம்ப காலத்திலே ஒரு மனிதர் எனக்கு ஃபிக்ஹை நான் படிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பள்ளி வாயிலுக்கு சென்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு அறிஞர் ஃபிக்ஹ் பாடம் நடத்தி கொண்டிருப்பார். அங்கு சென்று அமர்ந்தால் அவர் ஃபிக்ஹை கற்று விடுவார். தஃப்சீர் படிக்க வேண்டும் என்று நினைத்தால்
ஆம், தஃசீருக்கு என்று ஒரு வகுப்பு நடக்கும். அந்த வகுப்பிலே போய் இப்ப என்ன பிரச்சனை? யாராவது ஏதாவது ஒன்று படிக்கணும்னு நினைச்சா அவர் வந்து ஒரு அரபு கல்லூரியில போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், அல்லது ஒரு கோர்ஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்படியெல்லாம் செய்வதற்கு அதை தேட வேண்டும். அது யார் எவரென்று விசாரிக்க வேண்டும் என்ற பல சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் மக்களுக்கு இருக்கிறது. இதனால்தான் மக்கள் கல்வியை விட்டும் திசை திருப்பப்பட்டிருக்கிறார்கள். அதை தெரிவு செய்வது என்பது ஒரு பெரும் பிரச்சனை. அப்படி இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு மஹல்லாவிலும் இப்படியான ஏற்பாடை செய்துவிட்டால் யாருக்கும் மறுமை நாளில் அல்லாவிடத்தில் சென்று தப்ப முடியாது. அல்லாஹ் எனக்கு படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை, அறிஞர்கள் எங்களுடைய ஊரில் இருக்கவில்லை, யாரிடத்திலே சென்று படிப்பது என்று தெரியவில்லை என்றெல்லாம் யாரும் சாட்டுப்போக்குகள் சொல்ல முடியாது. அடுத்ததாக குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையிலே பெண்களால் தூரமான இடங்களுக்கு சென்று கல்வி கற்க முடியாது. இது போன்ற ஏற்பாடுகளை நாங்கள் அவர்களுக்கு ஊரிலே செய்து கொடுக்கக்கூடிய நேரத்திலே அவர்களால் இலகுவாக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளலாம். பெண்கள் தெரிய வேண்டிய எவ்வளவோ மார்க்க விடயங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு நாங்கள் பெண் ஆலிமாக்களை வைத்து செய்யலாம், ஆண்களை வைத்து செய்யலாம். இப்படி பல எங்களுடைய கல்வி சேவைக்கு நாங்கள் முன் சென்ற சலப்புகள் செய்த தியாகங்களை செய்யாமலே எங்களால் மார்க்க கல்வியை கற்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அப்படியான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது நிர்வாகிகளுடைய பொறுப்பு. அப்படியான வாய்ப்புகள் எங்களை தேடி வரக்கூடிய நேரத்தில், அதாவது யாராவது ஒரு ஊர் மக்கள் அல்லது நிர்வாகிகள் உலமாக்களை வந்து அழைக்கக்கூடிய நேரத்திலே இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நாங்கள் எங்களுடைய ஏனைய வேலைகளை நாங்கள் முன்பின்னாக்கி விட்டு அந்த மக்களுக்கு எந்த நேரம் வசதியோ அந்த நேரத்திலே நாங்கள் தயாராக செல்ல வேண்டும். நாங்கள் என்றளவு மக்களை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். என்றால் மக்கள் வந்து அவர்களுக்கு இந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் அவைகள் எல்லாம் எல்லோருக்கும் தெரியாது. எனவே நாங்கள் தான் அவர்களை சென்று ஆர்வமூட்டி அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களுடைய காலடிக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை இந்த காலத்தில் இருக்கின்றது. எனவே நாங்கள் மார்க்க கல்வியை கற்றவர்கள் என்று நாங்கள் ஒதுங்கி இருக்காமல், மதிப்பு மரியாதையை எதிர்பார்த்து இருக்காமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எங்களுடைய நேரங்களை எந்த அளவுக்கு அதிகமாக செலவழிக்க முடியும் அந்த அளவுக்கு அதிகமாக செலவழிக்க வேண்டும். அப்படி செலவழித்துதான் பல அறிஞர்கள் 10, 15, 20 மணித்தியாலங்கள் ஒரு நாளைக்கு பாடம் நடத்தக்கூடிய அவர்கள் காலத்திலே கூட வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இக்காலத்திலே கூட எப்பொழுது பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் பாடம் தான் அவருடைய நடந்து கொண்டே இருக்கும். அவர்கள் நடத்திய பாடங்களை கணக்கு பார்த்தால் ஒரு நாளைக்கு பல மணி நேரங்கள் பாடம் நடத்தி இருந்தால்தான் அது சாத்தியம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்துடைய காலம் என்பது நாங்கள் ஓய்வெடுக்க வந்த காலம் அல்ல, எங்களுக்கு ஓய்வு எடுப்பதற்கான காலம் அல்ல. மாற்றமாக நாங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பதற்கான காலம்தான். இந்த காலம்தான் இருக்கிறது. கொஞ்சம் ஓடிக்கொண்டிருந்து விட்டால் அதற்கு பின்னால் நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கின்றான். எனவே எனக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்டது என நினைக்கின்றேன். இத்தோடு எனது நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கான வாய்ப்பை வழங்கி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.